ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாமி கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலக் பன்னீர் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த நம்ம சப்பாத்தி தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 3 தடவை நல்லா சுத்தப்படுத்திட்டு கழுவி வச்சுருக்கேன். பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்லேயே செஞ்ச பன்னீர் தான். நான் ஏற்கனவே பன்னீர் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கறதுனா அது பார்த்துக்கலாம். இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். நான் காரத்துக்கு ஏற்ப போடுறேன். நீங்கள் இது எவ்வளோ செய்கிறீங்களோ தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா சின்னதாக நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறப்போ பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம். நான் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம கீரையை போட்டு கீரை லைட்டாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கி இதில் நம்ம கீரையை போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷங்க அது வதங்கினா போதும். இது சாப்பிட்டா கீரை ஆனால் நான் எப்படி எடுக்கணும்னு காட்டுறேங்க. பாருங்கள், கீரை நல்லா கொதிச்சிருச்சு. 2 நிமிஷம் நம்ம அடுப்பை நிறுத்திடலாங்க. அவ்வளோதாங்க. நிறுத்திட்டு இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுக்கணும். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறேங்க. நெய்யும் ஊற்றிக்கலாம், வேணாட்டி நம்ம எண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க. நம்ம விருப்பங்க. நெய் காஞ்சிருச்சு. இதில் 2 பட்டை போட்டுக்கிறேன். 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. நல்லா பொரியட்டுங்க. இதில் வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் போட்டுக்கிறேங்க. இதோடய நம்ம பூண்டையும் போட்டு நல்லா வதக்கினோம்னா வாசமாக இருக்கும். பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. நம்ம இதை வதக்கிட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு இதே நைஸாக அரைச்சி ஊற்றலாம். இல்லை வேணான்னா நம்ம இதிலே பாலக்கீரையை நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. பாருங்கள், நம்ம கீரையை மிக்சி ஜாரில் போட்டாச்சு. அந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை கீழே ஊற்ற வேணாம். அதில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம இந்த கீரைக்கு நம்ம தண்ணி ஊற்றுவோம்லங்க, அதுக்கு திரவிக்கு அதுக்கு ஊற்றிக்கலாம். இருக்கலாம் நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க தண்ணி ஊற்றி. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதிலே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி போட்டுருக்கேங்க. நான் ஒரு 200 கிராம் பன்னீர் தான் செய்கிறேன். நீங்கள் கூட செஞ்சால் தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே 4 மிளகா போட்டு கீரையில் அரைச்சிட்டு அதெல்லாம் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். பொடி போடுறேங்க. அப்புறம் மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மசாலா கொஞ்சம் கூட வேணுங்கிறத ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. எல்லாமே நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதுதாங்க போட்டுருவேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கீரை ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாங்க. இது கழுவி ஊற்றிக்கலாம். கழுவி ஊற்றிக்கிட்டு நம்ம தண்ணி எவ்வளோ தேவையாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க. ஓரளவுக்கு திக்காக வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மூடி போடாதீங்க. மூடி போட்டிங்கன்னா இந்த பச்சை கலர் மாறிடும். இந்த மூடி போடாமல் ஒரு கொதிக்கிட்டுங்க. ரொம்ப திக்காக இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொதிக்கிட்டு இதில் பன்னீர் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை. பன்னீரை போட்டுக்கலாம். நான் வீட்டிலே செஞ்ச பன்னீர் தானே, அதனால் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப வெட்டிக்கலாங்க. பெருசாக பார்த்தீங்க, அது மெதுவாக கிண்டிக்கலாங்க. இது 2 நிமிஷம் வதக்கிட்டுங்க. இதில் நம்ம இப்போ க்ரீம் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம். க்ரீம் என்கிட்ட கிடையாது, அதனால 10 முந்திரி பருப்பு அரைச்சி நான் ஊற்றிருக்கேங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி தட்டு போட்டு மூடி இறக்கிற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. பாலம் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இறக்க பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க, நம்ம இறக்கிடலாம். அடுப்பு நிறுத்தி எல்லாம் அவ்வளோதாங்க, சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.